மரத்துக்கும் மரத்துக்கும் கல்யாணம், ஊரு மெச்ச வந்த சீர்சனம். புடவை கட்டி இருந்த வேப்ப மரமும் வேஷ்டி கட்டி இருந்த அரச மரமும் தாலி கட்டி அழகு பார்த்த ஊர் மக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி அடுத்த மேல்மங்கலம் வடக்கு கிராமத்துல ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமானது இருக்கு. இந்த ஆலயத்துல அரச மரமும் வேப்ப மரமும் தானா தோன்றதா சொல்லப்படுது. இதை பார்த்த அந்த கிராம மக்கள் அரச மரத்தை சிவனாகவும் வேப்ப மரத்தை பார்வதியாகவும் கருதி இருக்காங்க. இதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டவங்க கையில தட்டோட பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படின்னு மேல தாளங்கள் முழங்க சீர்வரிசையா தலையில சுமந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. இங்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி வேப்ப மரம் மற்றும் அரச மரத்திற்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க. வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் நடந்த இந்த திருமணத்தை பார்க்கறதுக்காகவே சுற்றுவட்டார பகுதியில மக்கள் எல்லாருமே கூடி இருந்திருக்காங்க. குறிப்பா இந்த திருமணத்தை பார்த்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா சொல்லப்படுது. இந்த கல்யாணத்துல பங்கெடுத்துட்ட எல்லாருக்குமே சாப்பாடும் போடப்பட்டிருக்கு, அதாவது அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு.